நம்ம 6 நாளாக போராட்டம் நடத்துகிறோம். கமிஷனர் பேசணும்னாங்க, பேசணும். மதிப்பிற்குரிய அமைச்சர் தொடர்பு கொண்டு பேசணும்னாங்க, பேசணும். இன்னைக்கு வேற சித்தரிப்பு கொண்டு போக பார்த்தாங்க. அது தவறு என்று சொல்வதற்காக தான் நம்ம மதிப்பிற்குரிய அமைச்சரை பார்க்க போனோம். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் பேசினாங்க. அவர் வரதா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து நான் இங்கே சொல்லுறேன். எப்பயுமே எனக்கு மறைச்சி பேசி மாற்றி பேசினா எனக்கு பழக்கம் இல்லை. ஜென்ரலாக அவர் வர்றாரு சொல்லி எனக்கு சும்மா சொல்றதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. இப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அவரின் சார்பாக அன்பிற்குரிய சகோதரர் தம்பி லயோலாமணி அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் நீண்ட நாள் அவர் எதிரில் போராட்ட காலத்தில் இருந்தவர். இப்போ ஆளும் தரப்பில் மக்கள் சேவையாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அவர் தரப்பில் வந்திருக்காங்க. நம்ம ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு, அதை மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்மளை நம்பி நம்ம மீது அன்பு கொண்டு நான் போனால் என்னை மதிப்பாக நினைச்சு வந்திருக்காரு. அந்த அந்த மதிப்பை வந்து நம்ம சின்ன இடத்துல கூட குறைவாக எடுத்துக்கூட நான் அப்படி நினைக்கிறேன். எப்பயுமே நான் வர்றோம், நான் பேசணும்னு வரும்போது அவர் வந்திருக்காரு. அமைச்சர் இல்லைன்னாலும் இவர் வந்திருக்காரு, பேசுறாரு. முதல்ல பேசி மைக்கை பிடிச்சி பேசி நம்ம கூட அரசுலேருந்து யாரோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அது உரிய மரியாதை நம்ம தருவோம், பிரச்சனை இல்லை. அவர் சொல்லியிருக்கிறதுல ஒன்று முக்கியமானது, நீங்கள் இந்த இடத்தில் போராடுவதற்குரிய உறுதியான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம சுத்தி இருந்தாலும் விஷயத்துக்குள்ள வந்துடணும். எது நமக்கு தேவையோ அது கிடைக்கும்னு ஒரு விஷயத்த அமைச்சர் வாயிலாக இங்க தெரிவிச்சிருக்கும் போது ரோட்ல இருந்தோம், அங்க இருந்தோம், இங்க வந்திருக்கிறோம். அவங்களும் நமக்கு நல்ல முறையில் பேச்சுவார்த்தை பண்ணி அடுத்தடுத்த கோரிக்கையில் முதல்வர்கிட்ட கூட்டு போய் பேசுறதுக்கு இருக்காங்க. இப்போ வரைக்கும் முதல்வர்கிட்ட கூட்டு போக மாட்டேன்னு எதுவும் சொல்லலை, இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நானும் அவங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எது நடந்தாலும் முதல்வரை சந்தித்து தீர்வு காணும் வரை எங்களுடைய அறவழி போராட்டம் தொடரும் என்பதை சொல்லியிருக்கோம். வந்திருக்க தோழருக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருவோம். அதில் ஒன்றும் நமக்கு சிக்கல் இல்லை. நம்ம ஏக்கம், கஷ்டம், பிரச்சனை எல்லாமே நம்ம கூட இருக்கு. நிறைய நாள் வலி, அதுக்கு என்ன தீர்வு காண்றதை பற்றி சங்கம் சொல்லும், எந்த சூழல்ல என்ன பண்ணணுன்றதை பற்றி சொல்லும். முதல்ல அரசு செவிசாய்க்கு நம்ம கூட வர்றாங்கன்னா பேச்சுவார்த்தை தொடர்ந்து தான் இருக்கு. பேச்சுவார்த்தை தொடரும் போது ஒரு இடத்துல சண்டை இருந்தால் ஒரு இடத்துல சமாதானம் இருக்கணும், ஒரு இடத்துல கை கொடுத்தா ஒரு இடத்துல கை கொடுக்கணும். அவங்க வந்திருக்காங்க, பேசுறாங்க, அவங்களே கால் பண்ணி பேசுறாங்க, அதற்கு ஒரு மரியாதை கொடுப்போம். ஆனால் நமது கோரிக்கைக்கான போராட்டம் முழக்கம் தொடரும். நைட்டு என்னன்ற அறிவிப்பு வரும். நான் வந்து